நிறைய பேர் ஜிபி முத்துவை பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க. என்ன தெருவுக்கான வந்து நிக்கிறான்னு. ஆக்சுவலி அவரோட இஷ்யூ என்னன்னா, அவர் சொந்தமா கட்டின வீட்டுக்கு முன்னாடி ஒரு தெரு இருந்திருக்குங்க. ஆனா அந்த தெருவை ஆக்கிரமிச்சு நிறைய வீடுகள் வந்திருக்கு. இப்போ அவர் பத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது அவர் சொல்ற அந்த தெருவு வந்து இப்ப அந்த தெருவுக்கு உண்டான பேரே இல்லை. அதாவது அவர் வீடு கட்டுற வரைக்கும் அந்த தெருவுக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கு. பட் ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் அது தெருவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்குதான் ஜிபி முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த தெருவுல நான் வீடு கட்டியிருக்கேன், இப்போ வந்து இது தெருவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நாளை பின்ன ஏதாவது வீடு இடிக்கணும்னாலோ இல்லை நாளை பின்ன வீடு ஏதாவது மாற்றணும்னாலோ இல்லை வேற ஏதாவது வாடகை எல்லாமே வந்து பெரிய பிரச்சனையா வந்து முடியும். ஸோ அவர் வந்து சொல்ற கருத்துக்களே வேற. பட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வியூவர்ஸ் வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டாங்க. திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, ஜிபி முத்துக்குலாம் வியூஸ் குறைஞ்சு போச்சு, அதனாலதான் வந்திருக்காங்க. ஜிபி முத்துவை பொறுத்த வரைக்கும் தகாத வார்த்தைகள்ல பேசினாலே இப்ப வந்து அந்த மாதிரி பேசுறத ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. கொஞ்சம் மூவிஸ், டிவி ஷோஸ் இப்படிதான் கலந்துக்கிட்டு வராரு. இப்பதான் ரீசெண்டா வந்து இந்த இஷ்யூலயே வந்து அவர் மீடியால தெரிஞ்சிருக்காரு. பட் இதையும் சேர்த்து நல்லா குழப்பிட்டாங்க. பட் ஜிபி முத்து வந்து இந்த இஷ்யூவை தாண்டி வேற விஷயம். பட் ரவுடி பேபி சூர்யாவும் திருச்சி சாதனாவும் பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வந்து வியூஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க.